இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் இல்லையா. ஷார்ட்கட்ஸ் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டிஜிட் நம்பரோட ஸ்கொயரோட நம்பருக்கு பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டைப்பை நீங்கள் நார்மலாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எலமெண்ட்டு 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9. இப்போ 4 12 1024 கிடைக்கும் இல்லையா. இப்போ இதே இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 வரும். 4 ஸ்கொயர் என்ன வரும்? 0 4 போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அதே இதை இங்கே நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன் இங்கே நம்ம போட்டோம், அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் சிம்பிள் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 2 மேலே இருக்க 2 இங்கே என்னென்ன நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியுதோ அந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது? 3 × 2 × 2. அப்போ 3 2s are 6, 6 2s are 12 இல்லையா. அப்போ 1 2 இங்கே எழுதிக்கணும். இப்போ 4 அப்படியே வந்துடும், நம்மளுக்கு 2 அப்படியே வந்துடும். 9 + 1 10. புரிஞ்சிச்சா எப்படி போடுறதுன்னு? இன்னொரு நம்பர் நான் போட்டு காட்டுறேன். இதே 64 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நான் 64க்கு ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் போட்டு காட்டுறேன். 4 4s are 16, பேலன்ஸ் 1. 6 4s are 24, 25. 6 4s are 24, பேலன்ஸ் 2. 6 6 are 36 + 2 38. இதோட ஆன்சர் என்ன? 6 9 10, பேலன்ஸ் 1 4. 4096 கிடைக்குது. சேம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 6 ஆர் என்ன வரும்? 36. 4 4s are 16. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? என்னென்ன நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியுது அதை எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 6 × 4 × 2. 6 4s are என்னம்மா? 24. 24 × 2 48. ஸோ 48. இப்போ 6 9 10, பேலன்ஸ் 1 4. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த டைப் 2. இதே இந்த நம்பர் வந்து இப்போ லாஸ்ட் டிஜிட் 5ல் முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 25ஓட ஸ்கொயர் எப்படி பண்ணுறோம்? ஜென்ரல் மல்டிப்ளிகேஷனில் 5 5s are 25, பேலன்ஸ் 2. 5 2s are 10, 10 + 2 12. 2 5s are 10, பேலன்ஸ் 1. 2 2s are 4, 4 + 1 5. ஸோ 5 2 6 625 கிடைக்குது. இதே நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 25ஓட ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எப்போவுமே இங்கே 5 மல்டிபிள்ஸ் வரப்போ லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும். சரிங்களா? 5 ஸ்கொயரோட எல்லா வேல்யூஸும் லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 5ஓட ஸ்கொயர் என்னப்பா? 25. இப்போ இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த 2 கூட +1 அந்த நம்பர் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 3 கிடைக்கும் இல்லையா. அப்போ 3 × 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 × 2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ 625 டேரெக்டாக கிடச்சிரும். இதே அடுத்த வேல்யூக்கு போடலாம். 45 ஸ்கொயர் நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ 45 ஸ்கொயர் எப்படி போடலாம்? 5 ஸ்கொயர் 25. 4 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5. 5 × 4 5 4s are 20. அதை ஜென்ரல் மல்டிப்ளிகேஷனில் செக் பண்ணிடலாமா? அப்போ 45 × 45. 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2. 5 4s are 20. 20 + 2 22. 5 4s are 20. 0 பேலன்ஸ் 2. 4 4s are 16. 16 + 2 18. இப்போ 5 2 2025. ஓகேவா? சரி, உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க.
96 ஸ்கொயர் அண்ட் 65 ஸ்கொயர். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ.